ஒரு கல்லு வந்து எப்ப கற்சிலை ஆகுது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள ஒரு சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவார். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது கற்சிலை ஆகும். "என்ன சார் சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க நீட்டுக்கு" அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமா. ஒரு குழந்தை என்னைக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள தூக்கி போடுதோ, தேவையில்லாத விஷயங்கள வேணான்னு ஒதுக்குதோ, அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போது. தனக்கு வேண்டிய இடத்துல போய் அது டார்கெட்ட ரீச் பண்ணும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் என்ன அப்படின்னா, என்னெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள ஒரு குழந்தை நீட்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு தூக்கி எறியணும் அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமியை பத்தி ஒரு சின்ன பிரீஃப். 2007ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நீட் அண்ட் ஜிஇ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ்சி போகணும், ஐஏடி போகணும், தென் ஐசாட் போகணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கும் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் வந்து சென்னையில் அண்ணா நகரில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு கம்மி க்ரௌண்ட், ஒரு பேட்ச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 பேர் தான் இருப்பாங்க. ஸ்பெஷல் பேட்சஸ் அப்படின்ற மாதிரி ரன் பண்ணிட்டு என்ன ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட்டு அஷ்யூர்டா நம்ம எடுத்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாலிசியோட நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம், எஸ்பெஷலி நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒன்று குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாமினலாக இருக்கும் கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி இடத்துல படிக்கிறதுக்கு தான் நிறைய பேரண்ட்டுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் விருப்பம் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம பேட்ச் சைஸை கம்மி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அஷூரன்ஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் சீட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி எங்கள் ட்ரைனிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய 100% ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் போயிடலாம். என்னெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஒரு குழந்தைகிட்ட இருக்கு, அது எல்லாத்தையும் அவங்க நீக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணுன்றது வேற, என்னெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நான் தூக்கி போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி கல் வந்து கற்சிலையா ஆகணும்னா தேவையில்லாத பாட்டை வந்து நீக்கிறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கற்சிலையாகும். அப்ப முதல் 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 ஒண்ணு வந்து தூக்கி போட வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைங்க கிட்ட பயம். நம்ம பார்த்துருப்போம், ஃபியர் அப்படின்னா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன தேவையில்லாத வந்து ஒரு விஷயங்கள் வந்து அன்னோன் விஷயங்களுக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த அன்னோன் விஷயம் என்னென்ன, கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு தெரியல, எனக்கு படிச்சா புரியாம போயிடுச்சுன்னா என்னன்னு தெரியல, எனக்கு மார்க் வரலன்னா என்ன பண்ண தெரியல, நான் ஏற்கனவே 2 வாட்டி தோத்து போயிட்டேன், இந்த வாட்டி தோத்து போயிட்டுனா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அழுத்திட்டே இருக்கும். எனக்கு கால்குலேஷன்ஸ் வராது, எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு வந்து படிச்சா மறந்து போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணா ரெக்டிஃபை ஆயிடலாம். பட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பய உணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒண்ணு கொள்ளுது. ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலா என்ன சொல்லுது, என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணும். அப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கு. நேற்று கூட ஒரு குழந்தை வந்து ஒரு வாட்டி நான் 350 வாங்கிச்சு, ஒரு வாட்டி 407 வாங்கிச்சு, சீட்டு வந்து கிடைக்கல. நான் 2 வாட்டியும் ட்ரை பண்ணேன், நான் பிசிக்ஸ் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை, இந்த வாட்டியும் பிசிக்ஸ் வரலன்னா என்ன பண்றது, வரலன்னா என்ன பண்றது, அதுக்காக தானே ஒரு ட்ரைனிங் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி என்ன தெரியல அப்படின்றத டெக்னிக் கத்துக்கிட்டு என்ன பண்ணணும்ன்றத முயற்சி பண்ணணும்ன்றத அது வேற, பண்ணணும்ன்றது வேற. என்கிட்ட தேவையில்லாம அந்த பய உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது அடுத்த ஸ்டெப் ஏற விடாம பண்ணுது, அடுத்த ஸ்டெப் நகர விடாம பண்ணுது, நம்ம அடுத்த முயற்சி பண்ணாம பண்ணுது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்டுல நம்ம வந்து கவர்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்றப்ப பிசிக்ஸ்ல 100 to 120 மார்க்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அஷ்யூர்டா வாங்குறாங்க. லைன் பை லைனா யார் வந்து தெளிவா பயாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க வந்து வந்துடுறாங்க. கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா மக் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு, புரிஞ்சு படிக்க வேண்டிய விஷயம் இருக்கு, கால்குலேஷன் பேஸ்ல இருக்கு, 3 பார்ட்டா இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் கரெக்டா நம்ம புரிதலோட பண்றப்ப அது நடக்கும். அதை நடக்கிறதுக்கு அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கே நிறைய பேர் இந்த பய உணர்ச்சி வந்து அவங்களுக்கு தடங்கல் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கிட்ட இருந்து தூக்கி போட வேண்டிய விஷயம், கல்ல மாதிரி அடிச்சு செதுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தூக்கி அடிக்க வேண்டும். நீங்க கற்சையில ஆகணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து வெட்டி தூக்கி வேண்டிய விஷயம்னா அந்த பய உணர்ச்சி.
இந்த பய உணர்ச்சி நீங்க தள்ளிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த ஸ்டெப்பு நீங்க தாராளமா போயிடலாம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு முக்கியமா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷெடியூல் வந்து போடுவாங்க, நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இது செய்யணும் அப்படின்ட்டு. பட் வந்து ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணாம விட்டுறக்கூடிய ஒரு மனத்தன்மை, இல்ல ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா பண்ணாம இருப்பாங்க. அந்த தள்ளி போடும் அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி பாதையில நம்மளுக்கு தடை பண்ணும். அப்ப நம்மளுக்கு கிள்ளி எறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னது தள்ளி போடக்கூடிய மனப்பான்மையை வந்து தூக்கி எறியணும். இப்ப ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, தீபாவளிக்கு வந்து வீட்டுல ஒரு ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு அந்த வீட்டு தலைவர். அப்ப வாங்கிட்டு வரப்ப அவங்க அப்பா இல்ல, அவங்க அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து பாத்துக்கிறாங்க. அப்பா இறந்துட்டாங்க. ஒரு அம்மா, ஒரு தம்பி, ஒரு அக்கா, இவர் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல தீபாவளி வந்துருச்சுன்றதுனால என்ன பண்றாரு, எல்லாருக்கும் போய் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வர்றாரு, எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாரு. இவருடைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரு ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறப்ப அது ஒரு இன்ச்சு வந்து ஜாஸ்தியா இருக்கு, பெருசா இருக்கு. அதை கட் பண்ணி தச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணாரு, இவர் கொஞ்சம் பிஸியா இருக்கனால அம்மா கிட்ட கேட்கிறார். தீபாவளி முன்ன நாள் அம்மா கிட்ட கேட்கிறார், அம்மா இந்த கொஞ்சம் தச்சு கொடுமா, கொஞ்சம் கட் பண்ணி அப்படின்றாரு. அம்மா சொல்றாங்க, போடா நாளைக்கு கால் விடிஞ்சா தீபாவளி, எனக்கு வேலை இருக்கு, நான் வந்து பண்ண முடியாது. சரி, அவங்க அக்கா கிட்ட போய் சொல்றாரு, அக்கா எனக்கு வந்து இந்த 1 இன்ச்சு பெருசா இருக்குக்கா, கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி தச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்றாரு. அந்த அக்கா நான் சொல்லுது, இல்லம்மா நான் அம்மாக்கு வந்து நான் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதனால என்னால பண்ண முடியாது. சரி, அவங்க என்ன பண்றாரு, தம்பி கிட்ட வர கேட்கிறாரு, இது கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துறேன், எனக்கு வேலை இருக்கா, நான் போனோம். இல்லைன்னா போனா எனக்கு போய் பட்டாசு வெடிக்கிறது நான் இப்பத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஓடி போறாரு. சரி, இவர் என்ன பண்றாரு, இவங்க 3 பேர்கிட்ட கேட்டுமே, பாவம் எல்லாம் பிஸியா இருக்காங்களே அப்படின்றதுனால சரி உங்களுக்கு எல்லாம் சிரமம் பண்ணக்கூடாது, என்ன பண்றாரு, இவர் 1 இன்ச்சு கட் பண்ணி மடிச்சு அழகா எடிட் பண்ணி தச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நைட்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. ஐயோ, என் குழந்தை எனக்காக தானே கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம வந்து அவன் கேட்டானே, நம்ம அவனுக்கு பண்ணலையே அப்படின்னு அந்த பேண்டை எடுக்கிறாங்க, 1 இன்ச்சை கட் பண்றாங்க, அழகா மடிச்சு வச்சு தச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது அவங்க அக்கா வராங்க. ஐயோ அண்ணா, நம்ம தம்பி வந்து எதுவுமே கேட்க மாட்டானே, நம்மளுக்காக துணியெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தானே, நம்மளுக்காக வந்தானே கஷ்டப்படுறான், அவன் கேட்டதை நம்ம பண்ணாம போயிட்டுமே, அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, கட் பண்றாங்க, தைக்கிறாங்க 1 இன்ச். அதுக்கப்புறம் அந்த தம்பி துருன்னு, ஐயோ அண்ணா என்ன கேட்டாலும் வாங்கி தருவானே, நம்மளுக்காக தானே எல்லாம் பண்ணலாம், இப்ப பட்டாசு எல்லாம் நம்ம வெடிக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், அவன் தானே, அவன் போய் நம்மளை சம்பாதிச்சு நம்மளை காப்பாத்தலாம், எப்படி அவன் கேட்ட ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், அவன் பங்குக்கு வெட்டி வச்சான். காலையில என்ன பண்றாங்க, எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக கடை எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்காக புது ட்ரெஸ் போடுறாங்க. அப்ப அவருடைய ட்ரெஸ் போடுற பத்தி பெருசா இருந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 பேண்ட் ஆயிடுச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா அப்ப கேக்குறாரு, என்ன இது, யார் என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேருமே சொல்றாங்க, நீ தானே 1 இன்ச்சு மடிக்க சொன்ன, அதனால நாங்க மடிச்சு பண்றதுக்கு கட் பண்ணி தச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா நீங்க தான் சொன்னீங்களப்பா பண்ண மாட்டேன்ட்டு, சரி எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நானே தச்சிட்டேன்ப்பா அப்படின்னா. அம்மா என்ன சொல்றாங்க, ஐயோ நீ கேட்டியாடா, என் குழந்தை இது மாதிரி பண்ணிட்டா எப்படி இருக்கும், நான் பண்ணட்டா. அக்கா என்ன பண்றாங்க, அக்கா வந்து இது மாதிரி சொல்றாங்க, தம்பி வந்து என்ன சொல்றாங்க. அப்ப பாருங்க, எதுவுமே யூஸ் இல்லாம போயிடுச்சு. ஒரு விஷயம் எப்போ நம்ம தள்ளி போடுறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா பயன் இல்லாம போகும். அப்ப இந்த மாதிரியான தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இருக்கு. அப்ப உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிய வேண்டிய விஷயம், உங்ககிட்ட இருந்து கட் பண்ணி அடிச்சு தள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை. ரைட்டா, இது 2 கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்தது நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, எல்லாத்தையும் தூக்கி சேர்த்து வச்சுக்கிறது. எத்தனுவா மெட்டீரியல், அவன் படிக்கிறான் அந்த மெட்டீரியல், இவன் படிக்கிறான் இந்த மெட்டீரியல், NCERT எடுத்துருக்கோம், எங்க படிக்கிற இன்ஸ்டியூட் ஒரு மெட்டீரியல், நான் ஏற்கனவே படிச்ச 2 இன்ஸ்டியூட்ல அங்க கொடுத்த மெட்டீரியல், ஏன்னு ஸ்டார்ட் பண்ற மெட்டீரியல், AL ஸ்டார்ட் பண்ற மெட்டீரியல், GP ஸ்டார்ட் பண்ற மெட்டீரியல், இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறது தவிர அதெல்லாம் ப்ராப்பரா படிக்கிறதே கிடையாது. இதுல 2 அவன் ஒண்ணு சொல்லியிருப்பான், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி. அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத பல மெட்டீரியல்ஸை தூக்கி தலையில போட்டுக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அடைய வேண்டிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ்டா பண்ண முடியறதில்லை. இதை பண்ணலாமா, இதை பண்ணா ஒண்ணு இதுல ஈஸியா இருக்கு, ஒண்ணு இதுல ஈஸியா இருக்கு, இதை படிக்கலாமா, இவன் இப்படி சொல்றானே, இவன் இப்படி சொல்றானே, இப்படின்னு போட்டு அந்த கன்ஃபியூஷன் ஆகிற தன்மையை வந்து வளர்த்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றப்ப NCERT தான் படிக்கணுமா, NCERT தான் படிக்கணும். ஒரு இன்ஸ்டியூட் போனோமா, இன்ஸ்டியூட்ல என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களா, இப்போ RGR வந்தீங்கன்னா RGR மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவுமே நீ பண்ணக்கூடாது. அப்படின்றப்ப நீ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணும். ரிசோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு யூடியூப்ல ஒருத்தன் சொல்றான், அப்புறமா யூடியூப்ல பாருங்க எல்லாம் 10 சேனல் இருக்கா, 10
சேனலையும் பாக்குறது. அவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான், அவன் ஒண்ணு சொல்லுவான், லாஸ்ட்ல எதுவுமே பண்ண முடியாம குழம்பி போய் எதை பண்றதுனே தெரியாம. அப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா தேவையற்ற விஷயங்களை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பார்க்கக்கூடிய தன்மையை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய படிக்கணும்பா, நிறைய படிக்கணும்ன்றது அவசியம் இல்ல, அகல உழுதல்ன்றது முக்கியமே இல்ல, ஆழ உழுறப்பதான் பெனிட்ரேட் ஆகும், நிறைய விஷயங்கள் டீப்பா கிடைக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரே விஷயத்தை திருப்பி 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 நீங்க போடுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பண்ண ஆரம்பிச்சு ஒரே கொஸ்டின் ஒரே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் தரோ பண்ணி பாருங்க, அட்டகாசமா உங்களுக்கு மார்க் வந்துடும். தேவையில்லாம இந்த மாதிரி நீங்க பல விஷயங்களை நீங்க வச்சுக்கிட்டு பண்றதை என்ன பண்ணும், தூக்கி போடணும். அதே போல உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், காலையில 10 மணிக்கு தான் எழுந்துக்கணும், 10 மணிக்கு எழுந்துக்கணும். 6 மணிக்கு தான் 6 மணிக்கு எழுதுக்கணும், 6 மணிக்கு எழுதுக்கணும். சார் நைட்டு 12 மணிக்கு தான் படுப்பேன்னா 12 மணிக்கு செட் பண்ணிட்டேன்னா படிக்கணும். 2 ஹவர்ல நான் இந்த போர்ஷன் முடிக்கணுமா, இந்த போர்ஷன் முடிக்கணும். அந்த மாதிரி டைம் கரெக்டா மெயின்டைன் பண்றது நிறைய பேர்கிட்ட. அப்ப உங்ககிட்ட இருக்கிறது என்ன, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே தள்ளி போடுற பழக்கம், அதை தள்ளி போட்டாலே இதெல்லாத்தையும் பக்காவா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நீ நானும் ப்ராப்பரா உங்க கூட வச்சுக்கணும். தேவையில்லாத விஷயத்த தூக்கி தள்ளி போடணும். சரியா, 4 விஷயம் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் புடிச்சிக்கிறது. நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன், அந்த பயம்ன்றத மாதிரிதான் இந்த வீக்னஸ் கூட. எனக்கு இது வராது, இது எனக்கு இது வராது, எனக்கு இது வராது, இது எனக்கு இது வராது, இது வராது, வராதுல தூக்கி போடு. எதுக்கு வர்றத பத்தி சும்மா சொல்லிட்டு இருக்க, வர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பார்த்து எடுக்கணும். அப்ப என்ன, நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த கல்லுல இருக்கக்கூடிய வராதுன்னா தூக்கி போட தேவையில்லை. அதை வச்சுட்டு நம்ம ஒன்னும் சிலையை பாத்தீங்கன்னா வரப்போறது இல்லை. அப்ப அதை தூக்கி எரியிறப்பதான் உனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக போது. இந்த வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது வந்துடப்போதுமா, வராதுன்னா வராது, அதை தூக்கி கட் பண்ணி அடிக்கக்கூடிய வேலையை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை தூக்கி எரிஞ்சிடணும். அந்த வீக்னஸே பிடிச்சிட்டு கூடாது. எனக்கு பிசிக்ஸ் வராது, மேக்ஸ் வராது, பிசிக்ஸ் வராது, மேக்ஸ் வராது, எனக்கு கால்குலேஷன் போட முடியாது, எனக்கு நியூமெரிக்கல்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்ணும், தூக்கி உங்ககிட்ட இருந்து அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா அவங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான அருமையான விஷயம். எப்படி அந்த கல்லு தேவையற்ற விஷயங்களை எடுத்து தூக்கி போடுறப்ப கற்சிலை ஆகுதோ, அந்த மாதிரி நீங்க கூட பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் மார்க் எடுத்து எதுல நீட்ல 2026ல அட்டகாசமா கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவீங்க. அதுக்குதான் ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு சூப்பரா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தேவையில்லாம இருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், உங்களுக்குள்ளேயே அந்த பொக்கிஷம் பொதிஞ்சு கிடக்குது, உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கற்சிலை இருக்கு, அது கல்லு மேடு முரடா இருக்கு பாருங்க. அதை என்ன பண்றோம், அழகா தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நிறைய தூங்குறியா இல்ல, கரெக்டா டிசிப்ளின் இருக்கணும். உனக்கு சாப்பாடு எக்கச்சக்கமா வயிற்றுல போட்டுக்கிறியா இல்ல இல்ல இவ்வளவுதான் சாப்பிடணும், இதை தூக்கி அடிக்கிறோம். இந்த புக்ஸ் மெட்டீரியல் கண்டதையும் தூக்கி வச்சிருக்கியா, இதெல்லாம் ஒதுக்கு. அது பய உணர்ச்சியா மோட்டிவேட் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியாதா, உன்னால பண்ண முடியாதா, நீ சாதிக்க முடியாது, நீ வந்துருவடா, நீ ஜெயிச்சிருவடா, உன்னால முடியும்டா அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும். அப்ப ஏற்கனவே ஜெயிச்சவன் என்ன பண்றான், டேய் நான் என்னெல்லாம் பண்ண அப்படின்றத பார்த்தேன் பாரு, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் எனக்கு வரல, அதெல்லாம் மாத்திக்கிட்டே எனக்கு வருது அப்படின்னு பாத்தீங்களா. தேவையில்லாத உங்ககிட்ட இல்லாத எல்லாத்தையும் எடுத்து 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 பாத்தீங்கன்னா உங்களை கற்சிலையே ஆக்குறாங்க, உங்களை மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. கேரண்டீட் பேட்ச் உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா மூலமா உங்களுக்கு சீட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க டீம் ரெடியா இருக்காங்க. இந்த தேவையற்ற விஷயங்களை நிக்கிறதுக்கு, அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, கைட் பண்றதுக்கு, உங்களை ஷேப் பண்றதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்கு. ஏன் நான் பர்சனல் மென்டர்ஷிப் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா, இதெல்லாம் உங்க குழந்தை எடுத்துக்கிட்டு உங்க குழந்தை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2026 கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்க. 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணி, சார் நான் ஜாயின் பண்ணணும் இப்படிதான் சொல்லணும். என்ன ஏது லோனு இதெல்லாம் கேட்டு இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு வழி பண்றோம். சக்சஸ் ஆனவன் தான் நீங்க என்ன பண்ணணும் கேட்கணும். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், அவங்க போய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழியை கேட்டு நிறைய பேர் எங்க போய் விழுந்துட்டு இருப்பான். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது அவனே ஏற்கனவே சம்பாதிச்சிருப்பான். 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு எப்படி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது தெரியும். அதனால தேவையில்லாம அட்வைஸ் எல்லாம் நிறைய இடத்துல வாங்குறத விட்டுட்டு, வாங்க நான் பண்ண வைக்கிறேன், உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், உங்க குழந்தைகளை சீட்டு வாங்க வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ற ஒரு வாக்கியத்தை நம்பி நீங்க வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருமே, எங்க கேக்குறீங்க நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்றால, அப்பயும் பயப்படுறீங்க, கலங்குறீங்க, தயங்குறீங்க. வாங்க நான் உங்க குழந்தைங்களை ஜெயிக்க வைக்கிறேன். ரைட்டா, எங்கூட பர்சனலா பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஐ எம் ரெடி டு டாக்
with you anytime. Thank you.